அனைவருக்கும் இனிய மகாலய அமாவாசை திருநாள் வாழ்த்துக்கள். மகாலய அமாவாசை இன்னைக்கு முடிஞ்சதுன்னா நாளையில இருந்து என்ன நவராத்திரி. நவராத்திரிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான பண்டிகை தெரியுமா? இவ்வளவு அற்புதமான பண்டிகைன்னா கண்டிப்பா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும்ல. எஸ், மகிஷாசுரன் ஒரு பயங்கரமான அரக்கன். இந்த அரக்கனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு எரும மாடு தலை, மனுஷன் உடம்பு. இவர் என்ன பண்றாரு, பயங்கரமா வர இருந்து கடுமையான ஒரு பவரை வாங்கி டோட்டல் பூலோகம், மேலோகம், கீழோகம்னு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஒட்டுமொத்த தேவர்களையும் அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாரு. பூமியே ஸ்தமிச்சு போயிடுறது. யார் யாரும் அவர் எதிர்த்து போட்டி போடுறாங்க, யாராலையும் அவர் ஜெயிக்க முடியல. அப்ப எல்லாருமே துர்கா மாதாட்ட போய், ஆதி பராசக்தியே நீ தான் எங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி எல்லாரும் நேரா போய் அம்மன்கிட்ட சரண்டர் ஆனோடனே அம்மனும் அவங்களை எடுத்து போராடுறாங்க. ஆனா பார்த்தா ஒரு செம்ம பவரா இருக்காரு. உடனே அம்மன் என்ன பண்ணாங்க, 9 நாட்கள் 9 வடிவங்கள் எடுத்து அந்த மகிஷாசுரனை அழிச்ச அந்த 10வது நாள் தான் நமக்கு வந்திருக்க விஜயதசமி. சோ ஒரு நாளும் அவங்க என்னென்ன வடிவங்கள் எடுத்தாங்க, எப்படியெல்லாம் மகிஷாசுரனை ஃபைட் பண்ணாங்க, நம்ம அம்மனை வணங்கணும்னா என்னென்ன உணவு முறைகள், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு நாளும் சொல்லிட்டு வரேன். அப்புறம் இந்த வீடியோல என்னப்பா சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. டே 1 பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் போடணும். டே 2 பாத்தீங்கன்னா ரெட் கலர் போடணும். டே 3 பாத்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலர் போடணும். டே 4 பாத்தீங்கன்னா எல்லோ கலர் போடணும். டே 5 பாத்தீங்கன்னா கிரீன் கலர் போடணும். டே 6 பாத்தீங்கன்னா கிரே கலர் போடணும். டே 7 பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் போடணும். டே 8 பாத்தீங்கன்னா பீகாக் கிரீன் போடணும். டே 9 பாத்தீங்கன்னா பிங்க் கலர் போடணும். இந்த கலர்ஸ் எல்லாம் போடுறதால எனக்கு பயங்கர நல்லது நடந்துருமானா அப்படிலாம் நாங்க சொல்லல. இந்த கலர் போட்டா அந்தந்த கடவுளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ ட்ரெஸ் கோட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன விசேஷங்கள் நடந்தது, எப்படி அம்மன் போர் புரிஞ்சாங்க, என்னென்ன வடிவங்கள்ல இந்த அற்புதங்கள் நடந்துச்சுங்கிறத ஒரு நாள் சாயந்தரமும் கரெக்டா 4 மணிக்கு உங்களுக்கு குட்டி ஸ்டோரியா நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த நவராத்திரியை ரொம்ப சிறப்பா நம்ம எல்லாருமே கொண்டாடணும். ஸோ அந்த காலத்துல கடவுளும் இருந்தாங்க, அசுரனும் இருந்தாங்க, 2 பேருக்குள்ள ஃபைட் பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த அசுரன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் தான். கோபமா இருக்கட்டும், அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தப்பான எண்ணங்களும் இந்த 9 நாட்கள் நவராத்திரி பூஜை பண்ணும் போது சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ நவராத்திரி பூஜை ஸ்டார்ட் பண்றோம். நாங்க கொலு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலு வச்சு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். சோ அனைவருக்கும் இனிய நவராத்திரி தின வாழ்த்துக்கள்.